அஸ்திகளை ஏன் கங்கையில் கரைக்கிறாங்க தெரியுமா? இதுக்கு பின்னாடி மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதும் முனிவர்கள் அறிந்ததும் கங்கை கரையில் அமர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் உணர்ந்ததுமான ஒரு உண்மை கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் உங்கள் சொந்த சேனலான ஆன்மீக தமிழ் சேனலுக்கு மனமாற வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று ரொம்பவே அறிவு தரக்கூடிய ஒரு அருமையான கதையோட உங்கள் முன்னாடி வந்திருக்கோம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். சாஸ்திரங்களில் ஒரு கதையை பாதியில் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கதையை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் அம்மாவை உண்மையாகவே நேசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அம்மானு டைப் பண்ணி உங்கள் ஆதரவையும் காட்டுங்க. சரி வாங்க, இனி நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக கதைக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ரொம்ப பழைய காலம். கைலாய மலையில் அமைதியான ஒரு மாலை நேரம். வானம் முழுக்க சிவப்பு நிற ஒளி பரவி இருந்தது. பகவான் சிவன் கண்களை மூடிக்கிட்டு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தாரு. அவருக்கு எதிரே அமர்ந்திருந்த பார்வதி தேவியின் மனசுல ஒரு ஆழமான கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் தயக்கத்தோட அவங்க கேட்டாங்க, பிரபு, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? சிவபெருமான் மெதுவா கண்களை திறந்து, பார்வதி, உன் மனசுல என்ன கேள்வி இருக்கோ அதை தயங்காம கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு பார்வதி தேவி மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. சுவாமி, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோட உடலை நெருப்புக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீதமா இருக்கிற அஸ்திகளையும் எலும்புகளையும் ஏன் கங்கையில தான் கரைக்கிறாங்க? இது வெறும் ஒரு பழக்கமா, இல்லை இதுக்கு பின்னாடி நான் இன்னும் தெரியாத ஏதாவது பெரிய உண்மை இருக்கான்னு கேட்டாங்க. அதை கேட்ட சிவபெருமான் லேசா புன்னகைச்சாரு. பார்வதி, இந்த கேள்வி எனக்கு ஒரு பழைய கதையை ஞாபகப்படுத்துது. நான் நேரடியாக பார்த்த ஒரு கதை அது. அதில் கங்கையின் வரலாறும் இருக்கு, மரணத்தோட ரகசியமும் இருக்கு, மரணத்துக்கு பிறகும் உடையாத அன்பின் அர்த்தமும் இருக்கு. அதனால கவனமா கேளுன்னு சொன்னாரு. சத்திய யுகத்தின் ஆரம்ப காலத்துல பூமி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்துல மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தாங்க. பாவங்களோட சுமையும் இவ்வளவு அதிகமா இருக்கல. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான தூரமும் ரொம்ப குறைவா இருந்தது. முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணி தங்களோட தவ சக்தியாலேயே சொர்க்கத்தையே அதிர வச்சாங்க. அந்த காலத்துல சகரன் என்ற ஒரு மன்னர் வாழ்ந்தாரு. இக்ஷவாகு வம்சத்தின் பெருமை, அயோத்தியின் அரசன். வீரத்திலையும் புகழிலையும் இந்திரனுக்கு சமமானவர் என்று எல்லாராலும் போற்றப்பட்டவர். செல்வம் இருந்தது, படை இருந்தது, புகழ் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஒரு அரசனுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவரோட மனசுல மட்டும் ஒரு பெரிய குறை இருந்தது. அது குழந்தை பாக்கியம் இல்லாததுதான். பல வருஷங்கள் கடுமையான தவம் செஞ்ச பிறகு அவருக்கு 2 மனைவிகளின் மூலம் குழந்தைகள் பிறந்தாங்க. ஒரு மனைவிக்கு அசமஞ்சன் என்ற ஒரு மகன் பிறந்தான். இன்னொரு மனைவிக்கு 60,000 மகன்கள் பிறந்தாங்க. 60,000 என்ற எண்ணிக்கையே கேட்க ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது உண்மை. அந்த 60,000 இளவரசர்களும் வீரர்கள் தான், பலசாலிகள் தான். ஆனா அவர்களுக்குள்ள அகங்காரம் நிறைய இருந்தது. பணிவு என்றாலே என்னன்னே தெரியாது. அந்த அகங்காரம் தான் அவர்களை கண்மூடித்தனமா மாற்றிவிட்டது. ஒரு நாள் மன்னர் சகரன் அஸ்வமேத யாகம் நடத்த முடிவு செய்தாரு. தன்னுடைய ஆட்சியை உலகம் முழுக்க நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அந்த யாகத்தின் நோக்கம். யாக குதிரை விடப்பட்டது. அது போகும் இடமெல்லாம் சகரனின் ஆட்சிக்குட்பட்டதாக கருதப்பட்டது. ஆனா இதை இந்திரன் விரும்பல. சகரனின் புகழ் இன்னும் அதிகமாக கூடாது என்று நினைத்த அவர் அந்த குதிரையை திருடி கபில முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகே கட்டி வச்சாரு. அந்த நேரத்துல கபில முனிவர் ஆழ்ந்த சமாதியில இருந்தாரு. குதிரையை தேடிக்கொண்டிருந்த சகரனின் 60,000 மகன்கள் இறுதியில பாதாள உலகத்துல இருந்த அந்த ஆசிரமத்தை அடைஞ்சாங்க. அங்க குதிரையை பார்த்த உடனே யோசிக்காம, உண்மையை தெரிஞ்சுக்காம கபில முனிவரையே திருடன் என்று நினைச்சாங்க. மரியாதை இல்லாம அவரை குற்றம் சாட்டினார்கள். எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டாங்க. அவருடைய சமாதியையே கலைச்சிட்டாங்க. விஷ்ணுவின் அம்சமாக கருதப்பட்ட கபில முனிவர் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த கண்கள்ல இருந்த நெருப்பு சாதாரண கோபம் இல்லை, பல யுகங்களா சேர்த்து வைத்திருந்த தவசக்தி நெருப்பு அது. அவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தாரு. அடுத்த நொடியே சகரனின் 60,000 மகன்களும் சாம்பலாகி போயிட்டாங்க. ஒரே கணத்தில் 60,000 உயிர்கள் முடிந்து போனது. ஒரு கணத்துல மிகப்பெரிய வம்சம் சாம்பலாகி அழிந்து போனது. எங்க பார்த்தாலும் சாம்பல் குவியல்கள் மட்டுமே இருந்துச்சு.
எரிஞ்சு வெண்மையா மாறிய எலும்புகளின் சுவடுகள் மட்டுமே அங்கே மிஞ்சியிருந்தது. இந்த செய்தி சகர மன்னர்கிட்ட சென்றபோது அவர் அடைந்த துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரே கணத்துல தனது 60,000 மகன்களையும் இழந்த ஒரு தந்தையின் வேதனை அது. அந்த அளவுக்கு ஆழமான துக்கம் வந்தபோது அழுவதற்கு கூட அவரால் முடியல. அவரால் கத்தி கூட அழ முடியல. ஏன்னா சில துக்கங்கள் அவ்வளவு ஆழமா இருக்கும். அந்த நேரத்துல கண்ணீர் கூட வர மறந்து போயிடும். ஆனா அந்த துயரத்துக்கு நடுவிலையும் அவரோட மனசுல ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த ஒரு தந்தையும் தன் பிள்ளைகளை இழந்த பிறகு கேட்கும் அதே கேள்விதான் அது. என்னோட பிள்ளைகளின் ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்குமா, இல்லை இன்னும் அலைந்து திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா, அவர்களோட சாம்பல் இப்படியே கிடக்குமா? இந்த கேள்விக்கான பதிலை தேவரிஷி நாரதர் கொடுத்தாரு. மன்னா, உங்க மகன்களின் ஆன்மாக்கள் இன்னும் அமைதி அடையாம அலைந்து கொண்டிருக்கிறது. அவர்களோட அஸ்திகள் கங்கை நீரை தொடும் வரைக்கும் அவர்களுக்கு முக்தி கிடைக்காது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. கங்கை இன்னும் சொர்க்கத்துல தான் இருக்கிறா. அவளை பூமிக்கு கொண்டு வரணும்னு சொன்னாரு. இதை கேட்ட சகர மன்னர் அந்த பொறுப்பை தன்னோட பேரனான அம்சுமனிடம் ஒப்படைத்தாரு. அம்சுமன் கடுமையான தவம் செய்தாரு. ஆனா கங்கை வரல. அவருக்கு பிறகு அவரோட மகன் திலீபனும் தவம் செய்தாரு. இருந்தாலும் கங்கை வரல. அதற்கு பிறகுதான் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம் வந்தது. திலீபனின் மகனான மகாராஜா பகீரதன் ஒரு பெரிய சபதம் எடுத்தாரு. எப்படியாவது கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணினாரு. அதனால தான் இன்னைக்கும் முடியாத காரியத்தை முடிக்க யாராவது முயற்சி பண்ணினா அதை பகீரத பிரயத்தனம்னு சொல்றாங்க. பகீரதன் கோகர்ண தீர்த்தத்துக்கு என்று சொல்லும் போதே உடம்பு சிலிர்க்கும் அளவுக்கு கடுமையான தவத்தை ஆரம்பிச்சாரு. 1000 வருஷங்கள் பஞ்சாக்னி தவம் செய்தாரு. 4 பக்கமும் நெருப்பை ஏற்றி நடுவுல நின்று ஒரு கையை உயர்த்தி ஒரு காலில் மட்டும் நின்று வெறும் தண்ணீரை மட்டுமே குடிச்சபடி 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சாரு. 1000 வருஷம் தவம் என்றாலே அதை நம்ம மனசால கற்பனை பண்ணவே முடியாது. ஆனா பகீரதனோட மனசுல இருந்த வேதனை அதை விட பெரியது. தன்னோட முன்னோர்களின் ஆன்மாக்கள் இன்னும் அமைதி பெறாம தவிப்பது அவரை உள்ளுக்குள்ள வதைத்து கொண்டே இருந்தது. அதனால அந்த 1000 வருடங்கள் கூட அவருக்கு சிறிய காலமாக தான் தோன்றியது. இறுதியில் பிரம்மதேவர் அவரோட தவத்தால மகிழ்ந்தாரு. பகீரதா, உன்னோட தவம் என்னைய மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. கங்கையை பூமிக்கு அனுப்ப நான் வரம் தரேன். ஆனா ஒரு விஷயம் நினைவிலவை, கங்கையின் வேகம் சாதாரணமல்ல. அவள் நேரடியாக பூமிக்கு வந்தா பூமியால் அந்த வேகத்தை தாங்க முடியாது. பூமியே உடைந்து பாதாளத்துக்குள் போய்விடும். அதனால முதல்ல அவளை தன்னோட தலையில தாங்கக்கூடிய ஒருவரை நீ சம்மதிக்க வைக்கணும்னு சொன்னாரு. பகீரதனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்சத்துல கங்கையை தாங்கக்கூடியவர் ஒருவர் தான். அவர் மகாதேவன். அதற்கு பிறகு பகீரதனின் 2வது தவம் ஆரம்பமானது. இந்த முறை அவர் கைலாயத்தை நோக்கி பயணம் செய்தார். மனிதன் செல்வதே கடினமான இமயமலையின் உயர்ந்த சிகரங்கள்ல, மூச்சு விடுவதற்கே சிரமமான இடங்கள்ல, எலும்பு வரை உறைய வைக்கும் குளிர்ல அவர் மீண்டும் தவம் செய்ய ஆரம்பித்தாரு. இந்த தவம் முந்தையதை விட இன்னும் கடினமானது. ஏன்னா பிரம்மாவை மகிழ்விப்பதை விட சிவபெருமானை மகிழ்விப்பது எளிதான காரியம் இல்லை. காலத்தையே தாண்டி நிற்கும் மகா காலரான சிவனை சம்மதிக்க வைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனாலும் பகீரதனின் முன்னோர்களின் ஆன்மாக்களின் தேவையான அழைப்பு கைலாயம் வரை சென்று சேர்ந்தது. பல வருடங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் சிவபெருமான் அவருக்கு முன் காட்சி தந்தார். பகீரதா, உன்னோட பக்தி என்னோட மனசை உருக வச்சிருச்சு. கங்கையை என்னோட ஜடாமுடியில் தாங்கிக் கொள்கிறேன். உன் முன்னோர்களுக்காக நீ செய்கிற இந்த தியாகமும் அன்பும் உண்மையிலேயே ஒப்பற்றது. போ, கங்கையை அழைத்து வான்னு சொன்னாரு. அதற்கு பிறகு சிருஷ்டியின் வரலாற்றிலேயே மறக்க முடியாத அந்த தருணம் வந்தது. கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் வெறும் வேகத்தோட மட்டும் வரல, கொஞ்சம் அகங்காரத்தோடவும் வந்தாள். சொர்க்கத்தில் வாழ்ந்த கங்கைக்கு பூமிக்கு வருவதில் பெரிதாக விருப்பமில்லை. என்னை யாரால தடுக்க முடியும்? சிவனா, நான் இவ்வளவு வேகமா இறங்கி அவரையே அடிச்சு கொண்டு போயிடுவேன்னு நினைத்தாள். ஆமா, கங்கைக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கர்வம் இருந்தது. ஆனா சிவபெருமானுக்கு அது நன்றாகவே தெரியும். கங்கை தன்னோட முழு வேகத்தோடும் சிவபெருமானின் ஜடாமுடிக்குள் இறங்கினாள்.
ஆனால் அடுத்த நொடியில் நடந்தது அவள் எதிர்பார்க்காத ஒன்று. சிவபெருமானின் ஜடாமுடி கங்கையை முழுவதுமாக தன்னுள் அடக்கி கொண்டது. தன்னை யாராலும் தடுக்க முடியாது என்று நினைத்த கங்கை சிவனின் ஜடைகளுக்குள் சிக்கிக்கொண்டாள். ஆனால் கங்கை நேரா பூமிக்கு வந்துடல. முதல்ல சிவபெருமான் ஜடைகளுக்குள்ள தான் சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா அவளுக்குள்ள இருந்த அகந்தை இன்னும் முழுசா போயிருக்கல. பல வருஷங்கள் அந்த ஜடைகளோட இருண்ட சிக்கலான வழிகளுக்குள்ள அவள் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாள். வெளியே வர வழியே கிடைக்கல. இது சிவன் கொடுத்த தண்டனை இல்லை, அவர் காட்டின அன்பு. ஏன்னா பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு உதவி செய்ய போறவங்க கிட்ட அகந்தை இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும் என்பதை கங்கைக்கு புரிய வைக்கத்தான் சிவன் இப்படி செஞ்சாரு. இதுக்குள்ள பகீரதன் மறுபடியும் கடுமையான தவத்தில் அமர்ந்தாரு. கடைசியில சிவபெருமான் மனம் குளிர்ந்து கங்கையை தன்னோட ஜடைகள்ல இருந்து வெளியே விட்டாரு. அப்படி பூமிக்கு வந்த கங்கை பகீரதன் போன பாதையை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சா. இமயமலையிலிருந்து இறங்கி நிலங்களை சிலிக்க வச்சு கடைசியில பாதாள உலகத்தையே அடைந்தா. அங்கதான் சகர மன்னனோட 60,000 மகன்களோட சாம்பல் கிடந்தது. கங்கையோட புனித நீர் அந்த சாம்பலை தொட்ட உடனே ஒரு அதிசயம் நடந்துச்சு. பல காலமா அலைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆத்மாக்கள் விடுதலை அடைஞ்சாங்க. அவங்களோட துன்பம் முடிஞ்சது. அவங்க உயர்ந்த உலகங்களை நோக்கி பயணம் செஞ்சாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு சிவபெருமான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. அப்புறம் பார்வதியை பார்த்து, பார்வதி, இது வெறும் கதை இல்லை, யுகங்களா மறைந்திருக்கும் ஒரு பெரிய உண்மைன்னு சொன்னாரு. உடனே பார்வதி தேவி, சுவாமி, கங்கைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சக்தி வந்தது? வேறு நதிகளால முடியாதா? யமுனையால முடியாதா? சரஸ்வதியால முடியாதான்னு கேட்டாங்க. சிவன் மெதுவா சிரிச்சாரு. அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு பார்வதி. கங்கை என் ஜடைகள்ல இருந்தப்போ நான் அவளை வெறுமனே தடுத்து வைக்கல. என்னோட சித்தத்தோட ஒரு பகுதியை அவளுக்குள்ள கலந்தேன். என் தவத்தின் சக்தி, என் தியானத்தின் ஆற்றல், என் அமரத்துவத்தின் தொடுதல் எல்லாமே அவளுக்குள்ள கலந்துச்சு. அதனால கங்கை வெறும் நீரா இல்லை, என் சித்தம் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு வடிவமா மாறிட்டான்னு சொன்னாரு. அதை கேட்ட பார்வதி ஆச்சரியமா, அப்படின்னா கங்கை உங்களோட ஒரு வடிவமானு கேட்டாங்க. சிவன் சிரிச்சபடியே, ஒரு விதத்துல ஆமாம், அதனால தான் என்னை கங்காதரன் என்று அழைக்கிறாங்க. யாராவது கங்கையை தொடுறாங்கன்னா அது மறைமுகமா என்னை தொடுற மாதிரி தான்னு சொன்னாரு. அப்போ பார்வதி இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. சுவாமி, ஏன் மனிதர்களோட அஸ்திகளை கங்கையில கரைக்கிறாங்க? சிவபெருமான் கொஞ்சம் தீவிரமாகவும் பேச ஆரம்பிச்சாரு. அஸ்தி என்பது உடலோட கடைசி அடையாளம். நெருப்பால கூட முழுசா அழிக்க முடியாத பகுதி. மனிதன் இறந்த பிறகு ஆத்மா உடனே தன்னோட பயணத்தை தொடங்கிடாது. சில நாட்கள், சில சமயம், அதைவிட அதிக காலம் கூட தன்னோட குடும்பத்தினருக்கு அருகிலேயே இருக்கும். யார் தன்னை நினைக்கிறாங்க, யார் அழறாங்க, யார் மறந்துட்டாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பந்தம் இருக்கும். அது தன்னோட உடலின் எஞ்சிய அஸ்திகள். அதுதான் இந்த உலகத்தோட கடைசி இணைப்பு. அந்த பந்தம் உடையாம இருக்கிற வரைக்கும் முழு விடுதலை கிடைக்காது. ஆனா அந்த அஸ்திகள் கங்கையில கரைக்கப்படும் போது என் சித்தத்தோட சக்தி கலந்த அந்த நீர் அவற்றை மெதுவா இயற்கையோட ஒன்றாக்கிடும். அந்த கடைசி பந்தமும் உடஞ்சிடும். அப்போ அந்த ஆத்மா முழு சுதந்திரம் அடையும்னு சொன்னாரு. அதை கேட்ட பார்வதியோட கண்கள் கலங்கிடுச்சு. சுவாமி, எல்லாராலையும் கங்கை வர முடியாது. வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட அன்புக்குரியவர்களுக்கு விடுதலை கிடைக்காதான்னு கேட்டாங்க. சிவன் கருணையா சிரிச்சாரு. பார்வதி, கங்கை மட்டும்தான் வழி இல்லை. உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும் இடமெல்லாம் நான் இருக்கேன். எந்த புனிதமான நீர்ல, எந்த நதியில மனமார்ந்த பக்தியோட அஸ்தி கரைக்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நான் எல்லா நீரிலும் இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்வதி இன்னொரு ஆழமான கேள்வியும் கேட்டாங்க. உடலின் மற்ற பகுதிகள் எரிஞ்சு போயிடுது, ஆனா எலும்புகள் மட்டும் ஏன் முழுசா அழியல? சிவன் சொன்னாரு, இந்த உலகமே பஞ்சபூதங்களால ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மனித உடலும் அதே 5 தத்துவங்களால தான் உருவானது. மரணத்துக்கு பிறகு ஒவ்வொரு தத்துவமும் தன்னோட மூலத்துக்கே திரும்புது. ஆனா எலும்புகள்ல பூமி தத்துவம் அதிகமா இருக்கு. அதனால சாதாரண நெருப்பால அதை முழுசா அழிக்க முடியாது. ஆனால் நீர் எல்லா தத்துவங்களையும் தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி கொண்டது. அதனால தான்
அஸ்திகள் நீர்ல கரைக்கப்படுது. அது அழிவில்ல, மீண்டும் இயற்கையோட சேர்ற ஒரு பயணம். கடைசியில பார்வதி கேட்டாங்க, இந்த அருள் சகர மன்னனோட மகன்களுக்கு மட்டும்தானா? சிவன் சிரிச்சாரு, இல்ல பார்வதி, அவங்க ஒரு காரணம் மட்டும்தான். இந்த அருள் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உரியது. நல்லவரா இருந்தாலும் சரி, தவறு செய்தவரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விடுதலை பெறும் உரிமை இருக்குன்னு சொன்னாரு. பிறகு காசியை பற்றி சிவபெருமான் ஒரு ரகசியத்தை சொன்னாரு. காசி ஏன் மோட்சம் தரும் தலம் தெரியுமா? அங்க யாராவது உடலை விட்டு பிரியும் போது நான் அவர்களோட காதில் தாரக மந்திரத்தை சொல்றேன். அந்த ஆத்மா விடுதலைக்கான பாதையை எளிதா அடைய உதவுறேன்னு சொன்னாரு. இதையெல்லாம் கேட்ட பார்வதி தேவி கைகளை கூப்பி நின்றாங்க. சுவாமி, இன்று நான் கேட்டது ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் இல்ல, வாழ்க்கை, மரணம், ஆத்மா, விடுதலை எல்லாத்துக்குமான விளக்கம்னு சொன்னாங்க. அதனால நண்பர்களே, நமக்கு மிகவும் பிடித்த ஒருவரை இழந்த பிறகு அவர்களோட அஸ்தியை புனித நீரில் கரைக்கும் அந்த தருணம் வெறும் சடங்கு மட்டும் இல்ல, அது அன்பின் கடைசி அர்ப்பணிப்பு, விடை கொடுக்கும் கடைசி அன்பு. அந்த நேரத்துல நீங்க தனியா இல்ல, மகாதேவன் இருக்காரு, கங்கை இருக்கா, உங்க அன்புக்குரியவர் அமைதியான ஒரு புதிய பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஹரஹர மகாதேவ், ஜெய் மா கங்கா, ஓம் நம சிவாய. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.